Yeah, good afternoon, students. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 10க்கும் டுவெல்த்துக்கும் போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிருப்பீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கம்பார்ட்மெண்ட் வந்திருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு அகெயின் நமக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை செகண்ட் வீக்ல உங்களுக்கு அகெயின் எக்ஸாம் வரும். இது அனதர் ஒன் சான்ஸ். இன்கேஸ் நீங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸா இருந்தாலும் சரி, பிசிக்ஸா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஃபெயிலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பார்ட்மெண்ட் சான்சஸ் இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட் கிளாஸஸ் நம்ம கிட்டத்தட்ட 8 இயர்ஸா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இது நான் மட்டும் கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, ஒரு டீமா ஒரு 3 டீச்சர்ஸ் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 டீச்சர்ஸுமே லாஸ்ட் 5 இயர்ஸா இந்த கம்பார்ட்மெண்ட் கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இந்த 2 monthsல கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ண வச்சிருக்கோம். இது எப்படி பாஸ் பண்ண வைக்கிறோம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். இப்ப கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெய்லியும் கிளாஸஸ் இருக்கும். கம்பார்ட்மெண்ட் கிளாஸஸ் ஆரம்பிச்சுன்னா டெய்லியும் 1 to அட்லீஸ்ட் 1.5 hour, மினிமம் 1 to 1.5 hour கிளாஸஸ் இருக்கும். இந்த 1.5 hours கிளாஸஸ் நம்ம நடத்தும் போது அந்த என்சிஆர்டியோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டீச் பண்ணிடுவோம். அதுக்கு ரிலேட்டட் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கண்டிப்பா டெய்லி என்ன கொடுத்துருப்போம், ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் ஆர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஓகே, இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் போடுறது மூலமா அந்த கான்செப்ட் நீங்க கிளியரா இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா தரவு பண்ணிடலாம். இது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு சாப்டருக்கும் நமக்கு மேக்ஸிமம் 1 to 1.5 weekல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஒரு சாப்டர் முடிச்சிட்ட அப்புறம் கண்டிப்பா நம்ம எக்ஸாம் வச்சு அந்த சாப்டர் நீங்க தரவா இருக்கீங்களான்னு பார்த்துடலாம். இப்ப முக்கியமா இப்ப நம்ம 12th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சாப்டர்ஸ் நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா பாஸ் ஆகலாம். அதே மாதிரி அந்த சாப்டர்ஸ் நமக்கு படிக்கிறதும் ஈஸி தான். இப்ப நமக்கு எல்லாருமே மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எதுல டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க, கால்குலஸ் பார்ட் தான் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப இந்த கால்குலஸ் பார்ட் தான் நமக்கு கிட்டத்தட்ட 5 சாப்டர் ரொம்ப டிஃபிகல்ட்டா வரும். அப்ப நம்ம முதல்ல கம்பார்ட்மெண்ட் கிளாஸ் நாங்க எடுக்கும் போது இந்த கால்குலஸ் பார்ட்டை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற சாப்டர் எல்லாத்தையும் தரவு பண்ணுவோம். இப்ப ரிமைனிங் உங்களுக்கு எத்தனை சாப்டர் வந்துடும், கிட்டத்தட்ட 8 சாப்டர்ஸ் வந்துடும். அந்த 8 சாப்டர்ஸ்ல நம்ம 2 months கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்க ஃபாஸ்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த 8 சாப்டர்ஸை விட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு கால்குலஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நமக்கு கிட்டத்தட்ட இல்ல 35 மார்க்ஸ் விட்டோம்னா ரிமைனிங் 55 மார்க்ஸ் இந்த ஈஸியான சாப்டர்ஸ்ல இருக்கு. அந்த 55 மார்க்ஸ்ல என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் டாப் டு பாட்டம் முதல்ல எடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்பாங்க, அதுக்கு ரிலேட்டட் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் என்னென்னலாம் கேட்பாங்க, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இன்கேஸ் மோர் தென் எனஃப் நான் சொன்ன மாதிரி நீங்க இது எல்லாமே இந்த 55 மார்க்ஸ்ல வரணும் நல்லா தரவா இருக்கீங்கன்னா அடுத்து இமீடியட்டா கால்குலஸ் பார்ட்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்ன்றது நாம இந்த கம்பார்ட்மெண்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இது 10th நீங்க எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்க இன்கேஸ் 10th நீங்க அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு இருக்கிறதே மொத்தம் 13 சாப்டர்ஸ் தான். அந்த 13 சாப்டர்ஸ்ல மோர் தென் 8 to 9 சாப்டர்ஸ் நம்ம 2 monthsக்குள்ள. ஏன்னா உங்களுக்கு இப்போ கம்பார்ட்மெண்ட் போது நீங்க கண்டிப்பா மார்னிங் டைம்லயும் ஃப்ரீயா தான் இருப்பீங்க. உங்களோட ஒரே ஒர்க் இந்த 2 months கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கான 100% எஃபர்ட் எங்க சைட்ல இருந்து இருக்கும். நீங்களும் கண்டிப்பா எஃபர்ட் போடணும். நான் சொல்றது இப்ப நான் மட்டும் எஃபர்ட் போட்டுட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கும் கிடையாது. நான் இந்த 1 to 1.5 hour கிளாஸ் எடுத்தேன்னா மீதி இருக்கிற ரிமைனிங் 3 to 4 hours நீங்க ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணி இமீடியட்டா நான் என்னென்ன ஒர்க் கொடுக்குறனோ அதுல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டா எனக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை நான் இமீடியட்டா கிளியர் பண்ணுவேன். இது நீங்க நெக்ஸ்ட் டே கிளாஸ் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. அடுத்த நாள் கிளாஸஸ்ல திருப்பி 1 to 1.5 கிளாஸ் இதே மாதிரி கண்டினியூஸா 2 months எடுத்தோம் அப்படின்னா எந்த டவுட்டும் கிடையாது, 100% பாஸ் பண்ணும். இது நான் மட்டும் எடுக்கிறது கிடையாது, இன்னும் என் கூட சேர்ந்து ஒரு 3 டீச்சர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 டீச்சர்ஸுமே 100% ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு. இன்கேஸ் இந்த கிளாஸஸ்க்கு உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க இமீடியட்டா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்லயோ என்னோட நம்பருக்கு கால் பண்ணியோ, என்னோட நம்பர் இதுதான் 8610684838. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ ஒரு டெமோ கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயா இருந்தேன்னா நானும் எடுக்கிறேன். இல்ல என்னோட கிளாஸஸ் எல்லாமே புக் ஆயிடுச்சு. ஏன்னா மேக்ஸிமம் நான் இதுல யாருக்குமே குரூப் கிளாஸஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு குரூப் கிளாஸஸ் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எந்த லெவல் இருக்காங்க அப்படின்றது நம்ம அனலைஸ் பண்ணி டக்குன்னு கிளாஸ் எடுத்தாதான் கம்பார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப அந்த டைம்ல குரூப் கிளாஸஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா 1 to 1 கிளாஸ் தான் எடுக்கணும். 1 to 1 கிளாஸஸ்க்கு நான் கண்டிப்பா ஒரு 2 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இப்ப வந்து கம்ப்ளீட்டா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கலாம்னு இருக்கேன். அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து இமீடியட்டா என்னோட டீச்சர்ஸ் சொன்ன பாத்தீங்களா அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க ஃபில் ஆயிட்டாங்கன்னா அடுத்த டீச்சர். இந்த 3 டீச்சர்ஸ் தவிர நான் வேற யாருக்கும் கம்பார்ட்மெண்ட் கொடுப்பேன். ஏன்னா இந்த 3 டீச்சர்ஸ் தான் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா 100% ரிசல்ட் கம்பார்ட்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டெமோ கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா இமீடியட்டா என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ டெமோ கிளாஸ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட். ஓகே, இன்னும் என்னோட டீச்சிங் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட வாட்ஸ்அப் யூடியூப் சேனல்லே போய் கூட என்னோட கிளாஸஸ் எப்படி இருக்கு, என்னோட டீச்சிங் எப்படி இருக்குன்றதை நீங்க பிரீஃபாவே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க.
கண்டிப்பா 100% எஃபர்ட் போட்டு படிச்சீங்க அப்படின்னா எந்த டவுட்டும் கிடையாது. வித்தின் 2 monthsல நீங்க கிளியர் பண்ண முடியும். ஒன்னே ஒண்ணு, நாங்க சொல்றதை நீங்க கேட்டு கோஆபரேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த டவுட்டும் கிடையாது, பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.